விடுமுறையை முன்னிட்டு மர்சிங்கிற்கு அருகே புலாவ் மன்திகி கடலில் உல்லாசமாக குளிக்க சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பிள்ளைகள் நீரில் மூழ்கி மாண்டனர். நேற்று மாலை மணி 4:25 அளவில் கடலில் குளித்துக் கொண்டிருந்த 15 வயதுடைய நூர் அவாத்திப் உடைமா இசாம் என்ற பெண்ணும் அவளது 13 வயது சகோதரன் அமாட் உவைஸ் அல் குவர்னிவும் காணவில்லை என தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களை தேடும் நடவடிக்கை மலேசிய கடல் அமலாக்க பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த கடல் பகுதிக்கு ரோந்து படகு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டதோடு பொதுமக்களின் உதவியோடு மாலை மணி 4:30 அளவில் நூர் அவாத்திப் உடாய்மாவின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட வேளையில் 2 மணி நேரத்திற்கு பிறகு அவரது சகோதரன் அமாட் உவைஸ் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. பள்ளி விடுமுறையில் அவர்களது குடும்பத்தினர் புலாவ் திங்கியில் உள்ள தங்களது கிராமத்திற்கு வந்திருந்த போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்ததாக மர்சிங் கடல் அமலாக்கத்துறையின் இயக்குனர் சுஹைசான் சாடின் தெரிவித்தார்.